ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, நம்மளை ஆசீர்வதிப்பது தான். எரேமியா 29:11 எடுத்து வாசிங்க. ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு அங்கே போட்டிருக்கு, வாசிங்க. நான் உங்கள் பேரில் கொண்டிருக்கிற நினைவுகள் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானவைகளே. வாசிங்க 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன், அவை தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானது. இதுதான் ஆண்டவருடைய மனதின் நிலை. அல்லேலூயா. அது எப்போ தேவ சமூகத்தில் நம்ம வரோமோ அதெல்லாம் நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு நல்லது தான் நடக்கும். நல்லா சொல்லுங்க, கெட்டது நடக்காது. சொல்லுங்க, உனக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. நீ பனையை போல் செழிப்பாய், லீபனோனை போய் வளருவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, மறுமையை யோசிக்கிறவர்களுக்காக திறக்கப்படும் வெளிப்பாடுகளின் மண்டலம். எதை யோசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள்? மறுமையை, பரலோக ராஜ்யத்தை குறித்து நேசித்து அதை பற்றி தியானிக்கிறவர்களுக்காக திறக்கப்படுகிற வெளிப்பாடுகளின் மண்டலம். ஏற்கனவே நிறைய இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். மண்டலம்னா என்ன, சிஸ்டம் ஆஃப் த பாடியை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொன்றும் ஆண்டவர் இயங்குகிறதான அந்த இயக்க மண்டலமாக இருக்கிறது. அவர் அப்படி தான் அதெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார். எல்லாம் ஒன்று போல் பைபிள் இருந்தாலும் நம்ம பிரித்து எடுத்து பார்த்து அதை வகைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. சரி, அப்போ வெளிப்பாடு சொல்லுங்கள் எல்லாரும். வெளிப்பாடு, ரெவலேஷன், வெளிப்பாடு. அப்போ வெளிப்பாடு என்பது பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். உலகம் என்ன செய்யுது, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவங்களும் ஒரு மெத்தடில் அவங்க பார்க்குறாங்க, அதில் நடக்கிறாங்க. நமக்கு என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வெளிப்பாடின் மண்டலத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஆமோஸின் புஸ்தகம் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு விஷயம் இருக்குன்னா, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். God will reveal the secret, reveal the plan. அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். இன்னொரு வசனம் கூட, யோபு 33:16. தேவன் ராக்காலத்தில் ராக்காலத்து தரிசனங்களுக்கான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 33:16. தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. அடுத்த வசனம் 17. மனுஷன் தன்னுடைய செய்கை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமையை அடக்கவும் செய்கிறார். நல்லா கவனிங்க. வெளிப்பாடு ஏன் வருதுன்னா, உன் தப்பை நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரலாம், தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக தான் வெளிப்பாடு வருது. சீக்ரெட் எப்படி வருது? ஊழியக்காரர் மூலமாக வருது. வசனத்தின் வெளிப்பாடு ஊழியர் மூலமாக வருது. விசுவாசி மூலமாக வராதுன்னா உங்கள் மூலமாகவும் வரும். தனி ஜெபத்தில் உட்காந்து பாருங்க, உங்களுக்கும் வசனத்திலிருந்து வெளிப்பாடு, பரலோகத்திலிருந்து வெளிப்பாடு, எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடுகளை தேவன் உங்களுக்கு துல்லியமாய் தருவார். பேசுகிற தேவனை வைத்துட்டு ஒரு புத்தகத்தை நம்பி ஓடக்கூடாது. பேசுகிற தேவன் இருக்கிறார், அவர் பேசின வார்த்தை இருக்கிறது. இதை தவிர்த்து வெளியிலே போய் தேடக்கூடாது. நம்ம இங்கே தான் தேட வேண்டும். நீங்கள் கொர்நேலி பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. ஜெபிச்சிட்டு இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா, தேவதூதன் நிற்கிறான்.
தேவதூதன் வந்து நின்று சொல்கிறான், இங்கே பாரு கொர்நேலியுவே, நீ யோப்பா பட்டணத்தில் அனுப்பு, அங்கு தோல் பதனராக சீமோன் வீட்டில் பேதுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வா, நீ என்ன செய்யணுமோ அதை உனக்கு சொல்லிக் கொடுப்பான், அவன் சொல்கிற மாதிரி செய் சொல்லிட்டு தேவதூதன் போயிட்டான். வெளிப்பாடு வருதா? ஜெபிக்கும்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெளிப்பாடு வரணும். மாம்சத்திலையும் மனசில் விரும்புகிறதையும் ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. அது பிரயோஜனமற்ற ஜெபம். ஜெபம் என்பது வெளிப்பாட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும், அல்லது ஜெபிக்கும்போது வெளிப்பாடுகள் வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ சொப்பனத்தின் மூலமாக வெளிப்பாடு கொடுக்குறார், தரிசனத்தின் மூலமாக வெளிப்பாடு கொடுக்குறார். நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் கொஞ்சம் பைபிளை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வெளிப்பாடை குறித்து முதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அங்கு யோசேப்பு பார்வோன் கண்ட தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறான். அந்த விளக்கம் சொல்லும் பொழுது பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, நான் வாசிக்கிறேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. என்ன சொல்றார் பார்த்தீங்களா? அப்ப வெளிப்பாடுகள் தான் ஞானத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னா ஜெபத்தில் தேவனே எனக்கு வெளிப்பாடுகளை தாருன்னு கேளுங்க, கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துருச்சா, ஏன் வந்துச்சுன்னு கேளுங்க, அழகாக படம் போட்டு காமிப்பார், வசனத்தின் மூலமாக பேசுவார், அவருடைய மெல்லிய சத்தம் உங்கள் காதில் கேட்கும், உங்கள் இருதயத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதோ கிளிப்பிள்ளை மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது, சொன்னதே சொல்லிட்டு அழுதுட்டு மூக்க சிந்தி போட்டுட்டு அப்படி போகக்கூடாது. அது ஜெபம் கிடையாது, அதுக்கு பேர் ஒப்பாரி. ஒருத்தங்க ஜெபத்தில் டெய்லி அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஏன்னா என்னைக்கே ஒரு நாளைக்கு ஜெபிக்கலாம். டெய்லி கண்ணீரோடு ஜெபிச்சு குறையே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. நிறைய கவனிங்கள். அப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு தேவன் வெளிப்பாடுகளை தந்து பார்வோன் கண்ட தரிசனத்திற்கு, சொப்பனத்திற்கு அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ இருதயத்தில் பேசுகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அவர் பேசுவதற்கு நீங்கள் அமைதியாக காத்திருக்க வேண்டும், அப்பொழுது அவர் பேசுவார். மெல்லிய குரல் கேட்கும், அவருடைய சத்தத்தை நீங்கள் நிச்சயமாய் கேட்கலாம். முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். நாமும் அனுதினமும் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் பேசுகிறதை கேட்க முடியும். நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் பேசுகிறதை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆகவே வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். வெளிப்பாடு மண்டலத்திலே அநேக விஷயங்களை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார் சொல்லி கொடுப்பதற்காக. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் நம்மளை நம்பணும். வெளிப்பாடுன்றது ஒரு சீக்ரெட்டுங்க. அதை உங்களுக்கு சொல்கிறாருன்னா உங்களை கர்த்தர் நம்பணும். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? ஒரு சீக்ரெட்டை சொன்னால் வெளியில் எங்கேயும் சொல்ல மாட்டான்னு நம்பிக்கை உங்கள் மேலே வந்தால் தான் அந்த சீக்ரெட் சொல்வார். மற்றவங்களை பற்றி, உங்களை பற்றி சொல்லுவார், அது நீங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, அது தெரியும். இன்னொருத்தரை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் இருக்குன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அல்லேலூயா. இங்கே கவனிங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 16 வசனம். லூக்கா 16:11, அநீதியான உலக பொருளை குறித்து நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்து நம்மளை சோதிக்கிறாரு. உண்மையாக இருக்கிறவன் பார்க்குறாரு, நல்ல தீர்மானங்களை அவருக்காக எடுக்கிறோமான்னு பார்க்குறாரு. இதெல்லாம் கொடுத்த பிறகு அடுத்த ஊழிய லெவலுக்கு அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறாரு, ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புகிறாரு, அதற்கு வெளிப்பாட்டை உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய குரலை கேட்டிருக்கீங்க? அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் அதிகமாக கேட்கணும்னு விரும்புகிறீங்க? நல்ல சத்தமாக அல்லேலூயா.
அவர் தினந்தோறும் பேசுகிற தேவன், ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் பேசுகிற தேவன். அல்லேலூயா. சரி, இங்க என்ன போட்டிருக்கு? யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? யார் நம்பி ஒப்புவிப்பார்கள்? நீங்க உலக பொருளில் உண்மையாய் இருந்தால்தான் மெய்யான பொருளை உங்களை நம்பி கொடுப்பார். இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லாதான் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வைங்களேன். நீங்க 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் உண்மையாக இருந்தால் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை உங்களை நம்பி கொடுப்பார். கர்த்தரை நாம் நம்புறது வேற, கர்த்தர் நம்மளை நம்புற மாதிரி நடந்துக்கிட்டா கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். அதுக்கு பேர் தான் மெய்யான பொருள். ரெவலேஷன், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ப்ராஃபசி, இதெல்லாம் மெய்யான பொருள். மற்ற உலக பொருள்லாம் உலகத்தோடு நின்றுடும். இதெல்லாம் தேவனிடத்தில் வர்றதுனால அது மெய்யான பொருள், ரியாலிட்டி அதுதான். அப்போ இந்த மெய்யான பொருளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது தான் 9 வரங்கள். அந்த 9 வரங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு 3ஆம் மணி வேளையில் போகும்பொழுது அவங்க என்ன நடந்தது? அங்கே ஒரு சப்பானி உட்கார்ந்துருந்தான். அவன் கையை பிடித்து தூக்கி நடக்க வைத்தார்கள். அப்போ வெளிப்பாடு கிடைக்கிறது, இவனை சுகமாக்க வேண்டும். உடனே தூக்குறாங்க, அவன் நடக்கிறான். இத்தனை இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு போனார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இவனை சுகமாக்குன்ற வெளிப்பாடு வரல, அவர் போயிட்டாரு. ஆனால் இங்கே இவங்க போகும்பொழுது இவங்களுக்கு வெளிப்பாடு வருது, தூக்கிட்டாங்க. கர்த்தர் சரியான நேரத்தில் வெளிப்பாடுகளை கொடுத்து விடுதலையை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். இந்த வெளிப்பாடு மண்டலம் ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் கர்த்தர் இடத்தில் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் உங்களை உபவாசித்து ஜெபின்னு சொன்னால் உபவாசித்து காத்திருக்க வேண்டும். எழுத்து வேதத்தை நல்லா தியானி, நான் உனக்கு வெளிப்பாடுகளை தரணும், அந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். We must wait upon the Lord for revelation. We must wait upon the Lord for good God's vision. நல்ல தேவனுடைய தரிசனங்களுக்காக காத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிங்கள். பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தார். சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். கர்த்தர் அவரே தமஸ்கு போகிற வழியில், இப்போ இருக்கிற சீரியா நாடு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைநகர் தான் தமஸ்கு. அங்கு போகிற வழியிலே கர்த்தர் அவரை சந்தித்து அவரை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணார்? வாசிங்க. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் என்ன பண்ணாரா? தங்கி இருந்தாராம். அப்போ 3 வருஷம் என்ன பண்ணாரு? அரபி வனாந்தரத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. இஸ் வெயிட்டிங் ஃபார் ரெவலேஷன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்ன செய்யணும்? நான் எங்கே ஊழியத்துக்கு போகணுமா? ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் யூத மதமும் நியாயப்பிரமாணமும் தான் தெரியும். ஏதோ ஒருத்தர் என்னை இப்போ மாற்றி இருக்கிறாரு, அவர் என்னமோ சொல்கிறாரு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அவரை அறிஞ்சிக்கிட்டு அவர் சொல்கிறத செய்யணும். ஆகவே 3 வருஷம் ஜெபிச்சிருக்கார். ரெவலேஷன் உடனே வராது, சில சமயத்தில் உடனே வரும், சில சமயத்தில் உடனே வராது. அப்போ எத்தனை வருஷமாக அவர் காத்திருந்து ஜெபிச்சிருக்கிறாரு? 3 வருஷம் ஜெபிச்சிருக்காரு. சிலர் சொல்கிறாங்க 14 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார்னு சொல்கிறாங்க. சில குறிப்புகள்லாம் இருக்குது. சரி, அப்போ நல்லா கவனிங்க. அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1:19. யாக்கோபை தவிர காணவில்லை. சரி, நல்லா கவனிங்க. 15 நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக, தம்முடைய குமாரனை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபொழுது, இயேசுவை பிதாவாகிய தேவன் பவுலுக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தாராம். கிறிஸ்து நமக்குள் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு எழுதுறாரு பாருங்க. கிறிஸ்து
அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். எங்கே போனார் ரசிக்கப்பட்ட உடனே? தண்ணி இல்லாத வனாந்திரத்தில் உட்காந்து 3 வருஷம் ஜபம். ரெவலேஷன் சாதாரணமெல்லாம் வராது பாருங்க. ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறதுக்கு பவுலை கொண்டு போய் வனாந்திரத்தில் உட்கார வச்சு ஏசு எப்படி 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சார், அதே போல் இவர் 3 வருஷத்தை கொண்டு போய் போட்டார். ரசிக்கப்பட்டியா? ரைட், வா கொண்டு போய் போட்டு 3 வருஷம் கழித்த பிறகு தான் யாரை வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவருடைய லைஃப் ஸ்பேனில் 14 ஆண்டுகள் வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார். எல்லாத்தையும் பற்றியும், எந்த ஊருக்கு போகணும், என்ன சுவிசேஷம் இருக்கணும், இயேசு யார், அவர் எப்படி யூதர்களுக்கு சொல்கிறது, அவர் எப்படி புறஜாதியருக்கு சொல்கிறது, இது எல்லாமே அவர் என்ன செய்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இதை கற்றுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 11-12 கவனிங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனதல்ல என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ரெவலேஷன். 12 சீஷர்கள் இயேசு சொல்லி கொடுத்தாரு. பேதுரு அப்போ இல்லை சீசனாக. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுவையை கொண்டாந்து பவுலுக்குள்ளே வைத்து அவர் வெளிப்பாடுகளை இயேசு மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுவே வெளிப்பாடு தான். அப்போ நம்ம ஜெபத்தில் உட்காரும்பொழுது வெளிப்பாடுகளை தேவனிடத்துலேருந்து கேட்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் கேளுங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் விவேகம், ஞானம் உள்ள இருதயம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும். வெளிப்பாடுகள் வர்றவங்க விவேகமும் ஞானத்தையும் தொடர்ந்து அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. போட்டிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு பாருங்க, 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன் அப்படின்னு போட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 23 வசனம், முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே நம்மை அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. என்னை பற்றி தேவனை என்ன செஞ்சாங்களா? மகிமைப்படுத்தினார். நிறைய கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வெளிப்பாடு கண்டிப்பாக வேண்டும். அதை போய் ஊழியக்காரங்கிட்ட தலையை நீட்டி கேட்கக்கூடாது. நாம் உட்கார்ந்து ஜெபிச்சு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிப்பதினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் பவுல் பெற்றுக்கொண்டார். அதுக்கு காத்திருக்கணும். இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா உலகத்தில் எதுக்காக வாழ்கிறோம்ன்றதை யோசித்து பாருங்கள். யாருக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்க முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியலன்னா யாருக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட கூட 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அங்கேயும் பாருங்க வெளிப்பாடு எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏன்னா ஓகே, ஆண்டவர் பவுல் மூலமாக நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் மூலமாக நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் ஒரு சில வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் அங்கு காத்திருக்கிறார். தேவனுக்காக அவர் என்ன செய்கிறாரு? காத்திருக்கிறார். அப்பொழுது தான் வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். நம்ம எப்பொழுதுமே காத்திருக்கும் பொழுது தான் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்காமல் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. 14 வருஷம் சென்ற பின்பு அவர் என்ன செய்கிறார்? ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வெளிப்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் மாம்சத்தில் இருந்தாரோ மாம்சத்துக்கு புறம்பே இருந்தாரோ அதை அறியேன், தேவன் அறிவார் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. கவனிங்க. 12ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் சொல்லிட்டேன். 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்
12ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிங்க, கவனிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கவனிங்க, என்ன சொல்லி போட்டிருக்கு? கர்த்தர் அருளிய தரிசனங்களையும். இப்போ நம்ம உங்களை பார்க்குற நீங்கள் பிரசங்கிக்கிறத பார்த்துட்ருக்குறீங்க. இது விஷன், ஃபிசிக்கல் விஷன். அதே போல் என்ன நடந்திருக்கிறது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது என்பதை குறித்த வெளிப்பாடுகள் பரலோகத்தில் இருக்கிறது. ஆவிக்குரிய கண்ணை திறந்து அதை பார்க்க முடியும். ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ஆவிக்குரிய கண்ணை திறந்து அதை பார்க்கலாம். அதான் வெளிப்பாடுகள், தரிசனங்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து எல்லாமே வெளிப்பாடுகள் மேலே இருக்குது. உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே பிளான், வெளிப்பாடெல்லாம் எழுதிட்டு தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனால் நம்ம கேட்காம அதை வாங்காமல் இருக்கிறதுனால தான் குழப்பத்திலே இருக்கிறோம். இங்கே பவுல் பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க, 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா? இப்போ ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை உடனே சொல்லாமல் எத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிறாரு? எத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிறாரு? 14 வருஷம் கழிச்சு சொல்கிறாரு. நாமளாம் தான் என்ன பண்ணோம்? நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தணும். இப்போ இங்கே கவனிங்க, இவர் என்னன்னு சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு, இவரை பற்றி தான் பேசுகிறாரு. இவர் பேரை சொல்லாமல் சொல்கிறாரு. எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? நம்ம வால் போஸ்ட்டே அடித்து பரலோகத்துக்கு சென்று வந்த அப்படின்னு போட்டுருவோம். இங்கே கவனிங்க, 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன். அப்படின்னா இந்த ரெவலேஷன் கிடைக்கும் பொழுது சரீரத்தோடு சிலரை கொண்டு போய் காட்டுவார், சிலரை ஆவியில் கொண்டு போய் காட்டுவார். அல்லேலூயா. வன்னியான்னு ஒரு புத்தகம் கிடைச்சா நீங்கள் படித்து பாருங்கள். அவரை சரீரத்தோடு பரலத்துக்கு கொண்டு போயிட்டார். பயங்கரமான சிறைச்சாலையில் அவரை துன்புறுத்தி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இடத்துல என்ன செய்தார்? டக்குன்னு ஆண்டவர் அங்கே சரீரத்தோடு தூக்கிட்டு போயிட்டார். அங்கே இருக்க காவலாளிகள்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, ஆளை காணோம். அதுக்கப்புறம் அங்கே போனவர், நான் இன்னைக்கு கீழே போகல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன்ட்டார். இல்லை நீ போகணும், செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு அப்புறம் கொண்டு வந்து கீழே விட்டாங்க. பூட்டி இருந்த சிறைச்சாலைக்குள்ளே அவர் வந்துட்டார். இங்கே அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறாரு. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாக வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து, என் பலவீனை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். தன் பேரை கூட சொல்லாமல் ஒரு வெளிப்பாடை சொல்கிறார் பாருங்க. அதனால தான் சீக்ரெட்ஸ் நிறைய பவுலுக்கு கிடைச்சது. தன்னை உயர்த்தலை, தன்னை மேன்மைப்படுத்தலை, தன்னை பெருமையாக அவன் பேசலை. அதனால் 14 நிருபங்களை பவுல் மூலமாக கர்த்தரை எழுத வைத்தார். அல்லேலூயா. பேதுரு 2 நிருபம் எழுதினார். 1 பேதுரு 2 பேதுரு. மார்க்கு சுவிசேஷம் பவுல் பேதுரு எழுதுனது தான். ஆனால் பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் மூலமாக பார்த்தீங்கன்னா 14 நிருபங்களும் கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பவுலுக்குள் வெளிப்படுத்தி ரெவலேஷன் விஷனை கொடுத்து மேலே கொண்டு போய் என்னெல்லாம் இருக்குன்னு காமிச்சு கொண்டு வந்து கீழே எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. ஒரு முறை மட்டும் அந்த பரலோகத்தினுடைய ருசியை பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகமே பிடிக்காது. ஒரே ஒரு முறை மட்டும். அதாவது பரலோகத்துக்கு சிலர்லாம் உண்மையாக கர்த்தர் கொண்டு போய் காமிச்சதுங்களாம் இருக்காங்க நிறையா. இந்த சிலர்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அதை நம்ம விட்டுருவோம். ஆனால் பவுல் 3ஆம் வானத்தில் பரதீசுக்கு எடுக்கப்பட்ட பொழுது அவர் அந்த வார்த்தைகளினால் அது விவரிக்க முடியலன்றாரு. அதை நான் பார்த்தேன் கேட்டேன்னு சொல்கிறாரு. அது எனக்கு ஒன்றும் பெருமை கிடையாதுன்னு சொல்கிறாரு. எது அவருக்கு பெருமையா? எனக்கு பலவீனம் இருக்குது, அதை தான் நான் பெருமையாக பேசுவேன்றாரு. அல்லேலூயா. அப்போ ரெவலேஷன்றது ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொந்தமானது. வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொந்தமானது. ஆகவே தான் அதிகாலை எழுந்த கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும்.
வேதத்தை தியானிக்கணும். அன்னைக்கு நாளுக்கு உண்ட எல்லா வெளிப்பாடுகளையும் கர்த்தர் சொல்வார். நீங்கள் சாதாரணமான கிறிஸ்துவெல்லாம் வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போகக்கூடாது, வெளிப்பாடுகளோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. சத்தியமானதை நான் பேசுகிறேன். 6ஆம் வசனம். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனை என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதுக்கு மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம், வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அப்படிங்கிறாரு. வெளிப்பாடுகளை பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும். யோசேப்புக்கு வெளிப்பாடு கிடைத்தது. தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இந்த புத்தகத்தில் தீர்க்கதரிசன வார்த்தைகள் எழுதியிருக்காங்கன்னா, அவர்களை அந்த வெளிப்பாடு மண்டலத்தில் கொண்டு போய் அந்த காட்சிகளாக காமிச்சிடுவார். அதை பார்த்து அப்படியே எழுதுவாங்க. அங்கே எழுதியிருக்கிறத இங்கே எழுதுனதுனால அது அப்படியே நடக்கும். சும்மா நினச்சதெல்லாம் சொன்னால் நடக்காது. அன்னைக்கு சொன்னார், 2700 வருஷம் கழித்து இன்னைக்கு நடக்குது. அன்றைக்கி எரேமியா சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பூமியின் கடாந்திரத்திலிருந்து கொண்டு வருவேன், மீண்டும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன்னா இப்போ கொண்டு போய் கூட்டி சேர்த்துட்ருக்காரு. என்னன்னா, அந்த வெளிப்பாடு மண்டலத்தில் பவுலை எப்படி கொண்டு போய் காமித்து இதுதான் அப்படின்னு விஷயங்களை சொல்லி கொடுத்தாரோ, அதே தேவன் தீர்க்கதரிசிகளை அதான் காமிச்சார். உங்களுக்கு அதான் காமிப்பார். ஒன்று வெளிப்பாடு கீழே இறங்கி வரும், இல்லாட்டி நீங்கள் வெளிப்பாட்டுக்குள்ளே போவீங்க. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சும்மா வறண்டு போன ஜெபத்தையும் கவலையுள்ள ஜெபத்தையும் துக்கமுள்ள ஜெபத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளிப்பாடு படி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். அல்லேலூயா. அதனுடைய 7ஆம் வசனத்தை நான் வாசித்துடன் நினைக்கிறேன், முடிந்தது. அப்போ கவனிங்க, கலாத்தியர் நம்ம என்ன வாசித்தோம்? அரபி வனாந்திரத்தில் காத்திருந்தார். காத்திருக்கும் பொழுது வெளிப்பாடுகள் நம்மை நோக்கி வரும், அல்லது நம்மை வெளிப்பாடு மண்டலத்தில் கொண்டு போய் காட்சிகளை எல்லாம் தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா. சரி, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாது. உலகமும் எனக்கு வேணும், பாவமும் எனக்கு வேண்டும், சொந்தமும் எனக்கு வேண்டும், அந்த மாதிரி விஷயமும் வேணும், இந்த மாதிரி விஷயம் வேணும், இயேசுவும் வேணும். அப்படி இல்லை, அவர் மட்டுமே வேண்டும் நினைச்சாதான் இந்த ரெவலேஷனே நமக்கு கிடைக்கும். வாசிக்கலாமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா சாப்டர் 16 verse 13. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய, உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உலகத்தினுடைய கோட்பாடுகளை நேசித்து கொண்டு உலகத்தினுடைய பொருள் பணங்களை நேசித்து விட்டு ஏதோ லாஸ்ட்டாக இவரை ஒரு ஊறுகாய் மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. 2 எஜமான் இருக்கக்கூடாது, ஒரே எஜமான் தான் இருக்கணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமான் அவரு தான். ஒரு வேலைக்காரனை போல கீழ்ப்படிதலோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தா ரெவலேஷன் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்ப நிலையே. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசித்து பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்களுமே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். I will pour my spirit upon all the flesh. மாம்சமான யாவர் மீதும் ஊற்ற போறாருங்க. ஊற்றும் போது என்ன நடக்கும்? இந்த வெளிப்பாடு மண்டலத்துக்குள்ள அவர்கள் போவாங்க. அவங்க ஆவிக்குரிய கண் திறக்கும். ஒவ்வொருத்தரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலம் வரப்போகுது. எத்தனை பேர் அதை வரவேற்கிறீங்க? கையை தட்டி ஆண்டவர் இந்த காலத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
அந்த வெளிப்பாடு மண்டலத்தில் கண் திறக்கப்பட்டுருச்சுன்னா என்னென்ன நடக்குது கிடக்குதுன்னு அங்கே பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம இருதயத்திலேருந்து வராது, அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆவியில் வர்றது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் துல்லியமாக இருக்கும் அந்த தீர்க்க தரிசனம். ரெவலேஷன் கரெக்டாக இருக்கும். எந்த குழப்பம் பல வருடங்களாக நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ராஃபஸி, ரெவலேஷன் இதை பற்றிலாம். அல்லேலூயா. எதுவுமே என்ன செய்யாது, தேவன் சொல்லுகிற எதையுமே நாம் போய் பார்த்து விட்டால் பவுலை போல் ஸ்ட்ராங்காக பேசலாம், அல்லது தேவன் அதை வெளிப்படுத்தி விட்டால் ஆவியில் ஸ்ட்ராங்காக பேசலாம். அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ 2 எஜமானுக்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நமக்கு அழைப்பு என்னென்னா, நம்ம மேலானவைகளை நாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், மேலானவைகளை தேடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலான நாட்டை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். நம்முடைய பயணம் கிடைமட்டமானதல்ல, ஹரிசாண்டல் லெவல் கிடையாது. நம்முடைய பயணம் வெர்டிக்கல் லெவல், மேல் நோக்கிய பயணம், செங்குத்தான பயணம். உலகம் கிடைமட்டமாக பயணிக்கிறது, நாமோ மேல் நோக்கி பயணிக்கிறோம். நம்முடைய அந்த டெஸ்டினேஷன், சேரும் இடம் எங்கன்னா பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இந்த சரீரம் வேணா கல்லறை பூமிக்கு போய் சேரலாம். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ஆவிக்குள்ளாக இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு மேலே பரலோகத்திலே போய் சேரும். அல்லேலூயா. அதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்முடைய அழைப்பில் உண்மையாக உறுதியாக இருக்கணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். வாசிங்க 10ஆம் வசனம், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த ஆட்டிடியூடு இருந்தால் தான் ரெவலேஷன் கிடைக்கும். தெரியா, எல்லாம் வேணும் கொண்டு அந்த குப்பையெல்லாம் சேர்த்துட்டு, உலக பொருளாம் சேர்த்துட்டு ரெவலேஷன் வேணா எங்கேருந்து வரும்? இவர் என்ன செய்கிறாரு? இவர் யார்? அந்த காலத்தில் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் 10வது கோடீஸ்வரனா. எத்தனாவது கோடீஸ்வரன் சொல்கிறாங்க? கொஞ்சம் வாயை தரங்களேன். எல்லாம் கீழே குனிஞ்சிக்கிட்டே ஜபம் பண்ணாதீங்கம்மா, கொஞ்சம் என்ன கவனிங்க. ஜபம் அப்புறம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. 10வது கோடீஸ்வரர் ரட்சிக்கப்பட்ட பிறகு 1வது கோடீஸ்வரனை மாறின்னு இருக்கும்ல. 10வது லைனில் இருந்தவர் எங்கே வந்திருக்கணும்? நாமளாக இருந்தால் ஜபம் எப்படி பண்ணியிருப்போம்? ஆண்டவரே எல்லாத்தையும் நம்பர் 1 டாப்பாக வந்துடணும், ஆண்டவரே பொருளாதார செழிப்பு உயர்வு பயங்கரமாக வந்துடணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உலக பொருள் முக்கியம் கிடையாது, ஐ வாண்ட் டு நோ த ரியாலிட்டி. நான் ஒரு மெய்ப்பொருளை கண்டுவிட்டேன், அந்த மெய்ப்பொருளை அறியணும். அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு இந்த உலக பொருள் தடையாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நீங்கள் அப்படி ஒரு ஆட்டிடியூடில் வந்தீங்கன்னா ரெவலேஷன் ஓப்பன் ஆகிடும். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, நல்லா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அந்த கோடிக்கணக்கான டாப் 10ல் இருக்கிறதான கோடீஸ்வரன் அவர் அந்த பணம் எல்லாத்தையும் என்ன நினச்சாரா? இருக்கிறது நஷ்டம், ஆனால் விட்டுட்டா லாபம்னு நினச்சாரா? ஏன்னா அதை விட பெரியவர் யார்? தேவன். அந்த ரியாலிட்டி மெய்ப்பொருளை அடையணும், மெய்யான பொருளை பெற்றுக்கொள்ளணும், மெய்யான பொருளை அறியணும், அந்த பரலோக ராஜ்யத்தை அறியணும், அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேணும். அவரை அறிகிற அறிவுக்காக, மேலே போட்டிருக்கு பாருங்க, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பெற்றுக்கொள்வதற்காக வந்தவர் அல்ல பரிசுத்த பவுல், எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக பயணித்தவர் தான் அவர். இன்னைக்கு கூட நம்ம எதுக்காக நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறோம்? எல்லாமே அவர் கொடுக்குறாரு, அது வேற. இந்த கோணத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
இருக்கிறதெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன். எப்படி என்றாரா? எத்தனை பேர் குப்பையை வீட்டில் சேர்த்து வச்சுருக்கீங்க? குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போகிறீங்களா, வீட்டில் வச்சுருக்கீங்களா? அவருக்கு இருந்த வசதி வாய்ப்பு படிப்பு பணம் எல்லாவற்றையும் என்ன நினைச்சாரு? அதெல்லாம் குப்பை நினைச்சனால்தான் ரெவலேஷன் கிடைச்சது. 14 நிருபங்களை எழுதினார் பரிசுத்த பவுல். அல்லேலூயா. சபைக்கு வர்றதுக்கே உலக பொருள் கிடைச்சதுன்னா உடனே இங்கே லீவ் போடுறோம். உலக பொருள் வருது, வேலை வருது, என்ன இன்னைக்கு பணம் வருது, இன்னைக்கு லாரி வருது, இன்னைக்கு வந்து என்ன வருது, பஸ்ஸு வருது, இன்னைக்கு வந்து முக்கியமான தலைவர் வர்றார் அப்படின்னு சொன்னால் நாம் முதலாவது என்ன செய்யறோம்? இதை நஷ்டப்படுத்துகிறோம், அதை லாபமாக நினைக்கிறோம். பரிசுத்த பவுல் அன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன். அவர் என்ன செய்தார்? தனக்கு உண்டானவைகள் எல்லாம் நஷ்டம் என்று நினைத்தார், குப்பையாக நினைச்சார். எதை மேன்மைப்படுத்தினார்? ஐ வாண்ட் டு நோ காட். நான் தேவனை அறிய விரும்புகிறேன், அவருடைய வெளிப்பாடுகளை அறிய விரும்புகிறேன்னு அப்படி அறிந்து போனதுதான் அவர் கிறிஸ்துவை உலகத்திலே இருக்கிற மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே நிரப்பி விட்டு போனார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கிறிஸ்துவ நிமித்தம் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகள் தான் ரெவலேஷனே கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. ஆஃப்டர் பெயின் ரெவலேஷன் கம்ஸ். ஒரு பெயினுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் வரும். எங்கேயா பவுல் வந்து தான் அடிச்சுட்டாங்க, இந்த ஊருக்கு நான் போகவே மாட்டேன், இந்த ஊரில் என்னை வந்து இது பண்ணிருக்கேன், வதைச்சிட்டாங்க, போக மாட்டேன், அப்படி இல்லை. அவர் எப்பயுமே எது வந்தாலும் பரவாயில்ல, எதை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு இருந்தார். ரியாலிட்டியை விட்டுறக்கூடாது. மெய்ப்பொருள் இயேசு தான். அந்த மெய்ப்பொருளை விட்டுறக்கூடாது, ஸ்ட்ராங்காக பிடிச்சார் பாருங்க. அதனால தான் கிறிஸ்துவை மக்களுக்குள் அவர் நிரப்பினார். இன்னைக்கு அவர் நிருபத்தான் படிச்சுட்டு இருக்கிறோம், அவர் சொன்னதான் படிச்சுட்டு இருக்கோம். பாடுகளிலிருந்து வந்த வசனம். கடைசியாக ரோம சிறைச்சாலைக்கு போனார், அங்கேயும் போய் 4 நிருபத்தை எழுதிட்டு தான் போனார். அந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்காக தான் வாழ்வாங்க. பணத்துக்காக, பொருளுக்காக, வசதிக்காக, வாய்ப்புக்காக வாழ்கிறவர்கள் அது எடுக்கப்பட்ட பொழுது கிறிஸ்துவ விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எதை பெற்றுக்கொள்ள வரவில்லை? ரியாலிட்டியை, மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்ள வரவில்லை. மெய்ப்பொருளை நம்பி யார் தருவா? உலக பொருளை உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் மெய்யான பொருளை தேவன் ஒப்பு கொடுப்பார். அந்த மெய்யான பொருள் இயேசு கிறிஸ்து தான். அந்த மெய்யான பொருளை அடங்கி இருக்கிறது தான் தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள், வல்லமைகள், வரங்கள்லாம். இதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த வெளிப்பாடு மண்டலத்துக்குள் நம்மளை பிரவேசிக்க செய்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தின் மயக்கம் மனிதர்களை இழுக்கிறது, உலகத்தின் கவலை கீழே இழுக்கிறது, உலகத்தின் போராட்டம் நம்மளை உடைக்க செய்கிறது. பவுலை போல நஷ்டம் என்று விடுவதற்கு மனசில்லை, குப்பையாக எண்ணுவதற்கு மனசில்லை. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பவுல் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்காது. வெளிப்பாடு பெற்றவனுக்கு உலகம் பாத்திரமா இருக்காது, சூட் ஆகாது. உலகத்துக்கு அவனுக்கு சூட் ஆகாது, உலகத்து மனுஷனுக்கு அவனுக்கு சூட் ஆகாது, பொருந்தாது. அவனுடைய தாட்டு வேறையா இருக்கும், மற்றவங்களுடைய தாட்டு வேறையா இருக்கும். அவன் சிந்தனை வேறையா இருக்கும், மற்றவங்களுடைய சிந்தனை வேறையா இருக்கும். உலகம் மாதிரியே சிந்திப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி சிந்திப்பாங்க. ஆனால் வெளிப்பாடு பெற்றவன் தேவனை பற்றியும் தேவ ராஜ்யத்தை பற்றி சிந்திக்கிறதுனால உலகம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பாத்திரமாக இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலகத்துக்கு மறிச்சிட்டா எப்படி அப்படின்ற ஒரு கதையை சாது சுந்தர் சிங் ஐயா சொல்லியிருக்கார். இப்போ ஒரு மனுஷன் ஒரு கடலில் நீந்திட்டு இருக்கான்னு வைங்களேன். நீந்திட்டு இருக்கிற வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தண்ணி அவனை வச்சிருக்கும். திடீர்னு இறந்து போயிட்டான்னு வைங்களேன், அந்த தண்ணி என்ன செய்யும்? அவனை
அடித்து 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 கொண்டு வந்து எங்கே சேர்த்துரும்? நீங்கள் உலகத்துக்கு மறிச்சிட்டிங்கன்னா உலகம் உங்களை தள்ளி விட்டுரும். உலகத்துக்கு மறித்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். நல்ல சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல மனுஷனாக இருப்பாங்க, ஏற்கனவே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தேவனுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க பாருங்கள். மெய்ப்பொருள் தான் எனக்கு முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம், வெளிப்பாடு தான் எனக்கு முக்கியம், அந்த மறுமையை குறித்து தான் எனக்கு முக்கியம், மறுமைக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கும்போது பார்த்தா the world will reject you. உலகம் உங்களை தள்ளிவிடும். அவர்கள் எப்படியெல்லாம் அலைஞ்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இயேசு எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு எப்படி வாழ்ந்தார் வாசித்து பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 19 வசனம். அப்பொழுது இயேசு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். பிதாவானவர் செய்ய, எல்லாரும் சொல்லுங்க, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். இதுதான் அந்த வெளிப்பாடு மண்டலத்திலிருந்து என்ன மெசேஜ் அன்னைக்கு வருதோ அதை மட்டும்தான் செய்வார். இன்றைக்கி சமாரிய ஸ்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் எங்கேருந்து வந்துச்சு? அங்கேருந்து ரெவலேஷன் வருது, போ நற்செய்தி அறிவி, அங்கே 2 நாள் காஸ்பிள் சொல்லு, ஓகே அடுத்தது பேக்கேஜ் கிளம்பலாம், அடுத்த ஒரு அப்படி தொடர்ந்து பரலோகம் நம்மளை நடத்தணும்னா பரலோகத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு விஷயத்திலும் பூமியில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அனுதினமும் வேண்டும். ஆகவே தான் அனுதினமும் ஆண்டவரோடு சமூகத்தில் உட்காரணும். இயேசு தோல்வியே அடையாமல் வெற்றி பெற்றது காரணம் வெளிப்பாடுகளை பெற்று அவர் வாழ்ந்தார். வெளிப்பாடுகளை பெற்று வாழ்ந்தார். நீங்கள் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிற டைமை கூட நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். சில கிளம்புகளே புயலாக கிளம்புவாங்க, இடியாக மின்னலாக கிளம்புவாங்க. அதில் ஒரு கேட்கணும், ஆண்டவரே குடும்பமாக கிளம்பணும், உன்னுடைய வெளிப்பாடுகளை தரனா. அதில் யாருக்கு வெளிப்பாடு இருக்கா அவங்க சொல்கிற வெளிப்பாடை நீங்கள் அமைதியாக கேட்டு நினைந்தீங்கன்னா அப்படியே பூங்காவனமாக போகலாம், இல்லாட்டி இடிமின்னலாக தான் போகும். அல்லேலூயா. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதை தவிர வேறொன்றையும் நீங்கள் தானாக நீங்களே செஞ்சீங்கன்னா வெளிப்பாடுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவர்கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்டு செஞ்சிங்கன்னா எல்லாம் சாஃப்டாக போகும், ஸ்மூத்தாக போகும், பீஸ்ஃபுல்லாக போகும், லவ்வபுளாக போகும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வெளிப்பாடுகளின் மண்டலத்தில் இந்த அனுதினமும் தேவன் உங்களுக்கு தர விரும்புகிற அநேக விஷயங்கள் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அதிகாலை உட்கார்ந்து வேதத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தை தேடுங்கள். நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார், ஜெபிக்கும் பொழுது உங்கள் குரலை அவர் கேட்பார். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி, வழிநடத்தும். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங்காக உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரதர் துரை ஒரு பாடல்